இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கிறது. ஆனால் இந்தியா இரண்டு நாடாக மாற்றப்பட்டிருந்தது, பாகிஸ்தான், இந்தியா. ஒரு நாடு இரண்டா மாறும்போது அங்கே எவ்வளோ வன்முறை நடந்திருக்கும், எத்தனை மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள், இது இந்தியர்களுக்கு தெரியும். இந்த ஒரு நாடு மட்டும்தான் இரண்டாக பிரியும் போது வன்முறை, ரத்தம் இதெல்லாம் பார்த்த நாடா? கிடையவே கிடையாது. நீங்கள் எடுத்து பாருங்க, கிழக்கு ஜெர்மனி, மேற்கு ஜெர்மனி இப்படிங்கிற ஒரு வரலாறு, நார்த் கொரியா, சவுத் கொரியா அப்படிங்கிற வேறொரு வரலாறு, இப்படி எல்லா வரலாற்றிலும் பல மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏன் ஒரு நாடு இரண்டா, மூன்றா, நான்காகவெல்லாம் பிரிக்கப்படுகிறது? இதற்கான காரணங்கள் என்ன? கண்டிப்பா இந்த ஒரு பதிவை கேட்ட பிறகு வரலாறு திரும்புகிறதா இல்ல மறுபடியும் வரலாறு இப்படியே தான் செல்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் கிடைத்துவிடும். காணாமல் போன தேசங்கள் பாகம் 4. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தன்னை புதுப்பித்துக் கொள்ளாத எந்த தத்துவமாக இருக்கட்டும், கொள்கையாக இருக்கட்டும், புரட்சியாக இருக்கட்டும், அது தோல்வியில் தான் முடியும் என்பதை யாராலையுமே மறுக்க முடியாது. பெர்லின் வால் எப்படி உருப்பெற்றது, அது எப்படி இடிக்கப்பட்டது, கிழக்கு மேற்கு ஜெர்மனி எப்படி ஒன்றாக இணைக்கப்பட்டது, சொமாலியா அப்படிங்கிற நாட்டை யாரெல்லாம் சேர்ந்து அங்கே கொன்று குவிக்கிறார்கள், இப்படி பலவிதமான டீட்டெயில்ஸை இந்த பிளேலிஸ்ட் வழியா பார்த்து வரும் இந்த ஒரு தருணத்தில் செக்கோஸ்லோவாக்கியா அப்படிங்கிற ஒரு நாட்டை பற்றி பார்க்க போகிறோம். செக்கோஸ்லோவாக்கியா பல மனிதர்கள் இப்போது அதை பற்றி கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஆனால் அந்த பெயர், அதில் இருக்கிற இங்கிலீஷ் லெட்டர், இதன் காரணமாக இந்த செக்கோஸ்லோவாக்கியா அப்படிங்கிற நாடு பலருக்கும் அறிமுகமாக இருக்கலாம். ஆனால் இந்த நாடு எப்படி உருப்பெற்றது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் இப்போது முதலாவது உலகப் போர் அந்த ஒரு காலத்தில் பயணம் செய்ய போகிறோம். முதலாவது உலக யுத்தம் முடிவடைஞ்சிருச்சு. இதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. எப்படி இரண்டாவது உலக யுத்தத்திற்கு ஜெர்மனி தான் காரணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்களோ, அதே மாதிரி ஆஸ்திரிய ஹங்கேரி பேரரசு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சென்ட்ரல் பவராக இருந்த நாடுகளுக்குள் ஆஸ்திரிய ஹங்கேரி பேரரசும் அடக்கம். ஸோ ஆஸ்திரிய ஹங்கேரி பேரரசு விடுதலை ஆக்கப்பட வேண்டும், பல நாடுகளாக சிதைவு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த 3 நாடுகள் நினைக்கிறது. பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா. அதன்படியே ஆஸ்திரியா ஒரு நாடாகவும் ஹங்கேரி வேறொரு நாடாகவும் அறிவிக்கப்படுகிறது. ஆஸ்திரிய ஹங்கேரி பேரரசில் இந்த 2 நாடுகளுடைய நிலப்பரப்பு மட்டும்தான் இருந்ததா? கிடையாது. செர்பியா, போலந்து போன்ற பல நாடுகளுடைய நிலப்பரப்பு இருந்தது. ஸோ அந்தந்த நாடுகளுக்கு தேவையான நிலப்பரப்பு எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ இவங்களுக்கு வேறொரு டவுட், இந்த 3 நாடுகளுக்கு வேறொரு டவுட் இருக்கு. மறுபடியும் ஆஸ்திரிய ஹங்கேரி பேரரசில் இருக்கும் எச்சமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் வேற ஏதாவது புரட்சி செஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குடா. இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. மீதம் இருக்கும் நிலப்பரப்பை எல்லாமே ஒன்றிணைத்து ஒரு நாடாக அறிவித்து விடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த யோசனைக்கு இவங்களுக்கு உறுதுணையாக இருந்தது மொழி அப்படிங்கிறது தான். செக் மொழி பேசக்கூடிய சில மனிதர்கள், ஸ்லோவாக்கியா அப்படிங்கிற மொழியை பேசக்கூடிய வேறு சில மனிதர்கள். ஏன் இந்த 2 மனிதர்களையும் ஒன்றாக இணைத்து விடக்கூடாது? அந்த ஒரு கேள்வி இவங்களுக்குள்ள வருது. இவங்க 2 பேரையும் இணைக்க வேண்டும் என்றால் இவங்களுக்குள்ள காமனா ஏதாவது பொதுவாக இருக்க வேண்டும். செக் மொழியும் ஸ்லோவாக்கியா அப்படிங்கிற அந்த மொழியும் ஒன்றாக ஸ்லாவிக் அப்படிங்கிற ஒரு மொழியிலிருந்து தான் வந்தது என்பதை தெரிந்து கொள்கிறார்கள். ஸோ இதை காரணமாக வைத்து செக் ஸ்லோவாக்கியா என்கிற நாடு இணைக்கப்படுகிறது, செக்கோஸ்லோவாக்கியாவாக பேசப்படுகிறது. செக்கோஸ்லோவாக்கியா உருப்பெற்று விட்டது. ஆனா இந்த நேரத்துல நாம கவனிக்க வேண்டியது என்ன? இது சில மனிதர்களுடைய புரட்சியோ இல்லாட்டி கோரிக்கையோ கிடையாது, எங்களை ஒரே நாடாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றது. இது பல நாடுகளுடைய உலக அரசியலுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாடு. அப்படி ஒரு நாட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும்ல, இருந்தே ஆக வேண்டும். செக் மொழி அப்படின்னு சொல்லும்போது இல்லாட்டி இந்த செக் இனத்தவர்கள் பொதுவா ஆஸ்திரிய ஜெர்மனிய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தவர்கள். இந்த ஸ்லோவாக்கியர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஹங்கேரி ஆளுமைக்குள் இருந்தவர்கள். ஸோ 2 நபர்களும் 2 ஆளுமைக்குள் இருந்திருக்கிறார்கள். அப்படின்னா அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பின்பற்று முறை இது எல்லாமே வேறுபாடா இருந்திருக்குமே. அவங்களுடைய மொழி கலாச்சாரம் மட்டும் கிடையாது, அவங்களுடைய அறிவு கூர்மையும் வேறு வேறு விதமாக இருந்திருக்கும். இப்படி 2 அறிவு கூர்மை, 2 விதமான மனிதர்களை ஒன்றாக ஒரு நாட்டுக்குள் அடைக்கப்படும் போது அங்கே அவர்களுக்குள் தனித்தனி தீவாக வாழ ஆரம்பிக்கிறார்கள். செக் மொழி பேசக்கூடிய மனிதர்கள் 50% இருந்தார்கள் செக்கோஸ்லோவாக்கியா என்கிற நாடு உருவாக்கப்படும் போது. ஸ்லோவாக்ஸ் மனிதர்கள் வெறும் 15 to 20% தான் இருந்தாங்க. ஸோ இந்த ஸ்லோவாக்ஸ் 20% இருக்கும்போது அடுத்ததாக மீதம் இருக்கும் மனிதர்கள் எல்லாருமே ஜெர்மனியர்கள், இப்படி பல மிக்ஸ்டு ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ செக் அங்கே அதிக மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத புரிந்து கொண்டோம். ஸோ இப்படியே அவங்க பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே நமக்கு ஒரு நாடு கிடச்சிருச்சு, ஆனாலும் இந்த பிரச்சனை இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் தான் அவங்களுக்கு புதுசாக ஒரு பிரச்சனை வருகிறது, கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு போர்வையில். ஸோ கம்யூனிசம் வருவதற்கு முன்பாகவே இரண்டாவது உலக யுத்தம் என்பது வந்துவிட்டது. ஹிட்லர் வாரார், தோற்கடிக்கப்படுகிறார், ஜெர்மனி இரண்டாக பிளக்கப்படுகிறது, ஐரோப்பிய ஒன்றியம் இரண்டாக மாறுகிறது. கிழக்கு ஐரோப்பா அப்படின்னு சொல்லும்போது அது ரஷ்யாவுக்குள்ள வருது, அதே ரஷ்யாவின் ஆளுமைக்குள் வருகிறது செக்கோஸ்லோவாக்கியா. இந்த செக்கோஸ்லோவாக்கியா அப்படின்னு சொல்லும்போது செக் மக்கள் ரொம்பவே மத நம்பிக்கை அற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த ஸ்லோவாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு மத நம்பிக்கை, குறிப்பாக கத்தோலிக்க சபை சார்ந்த மத நம்பிக்கையில் இருந்தார்கள். இது மட்டும் தானா பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது. செக் மக்களை பொறுத்த வரைக்கும் செக்கோஸ்லோவாக்கியானா நாம தான், ஏன்னா நாம தான் 50% இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையுடன் இருந்தார்கள். ஸோ இப்படி ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் இந்த செக்கோஸ்லோவாக்கியாலும் இருந்தது. செக் மக்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிடுதல், தலைமைத்துவம் இதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார்கள் செக் மக்கள். ஆனால் ஸ்லோவாக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கணும், ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழ்ந்தா போதும், இந்த ஒரு மனநிலைமையிலேயே இருந்தார்கள். இப்படி இரண்டு விதமான மனநிலைமையும் இருக்கிறது. இந்த தருணத்தில் தான் எல்லா இடங்களிலும் கம்யூனிசம் அதனுடைய ஆட்சியை பரப்புகிறது. இதன் காரணமாக ஸ்லோவாக்கியர்கள் கத்தோலிக்கம் அப்படிங்கிற அந்த மத நம்பிக்கையை விட்டுவிட்டு கம்யூனிசம் அப்படிங்கிற கொள்கை பின்னால் ஓட ஆரம்பிக்கிறார்கள். இது செக் மக்களுக்கும் நல்லதாக தான் தெரியுது. ஏன்னா அவங்களும் கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாக, அதிகப்படியான நபர்கள் கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாகத்தான் இருந்தார்கள். ஸோ முழுவதுமாக அது ஒரு கம்யூனிச நாடாக உருப்பெற ஆரம்பிக்கிறது. இப்படி எல்லாமே செக் மக்களுக்கு ஆதரவாக இருக்கும்போது அங்கே எடுக்கக்கூடிய முடிவுகள் செக் மக்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கு அப்படிங்கிறத ஸ்லோவாக்கியர்கள் கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிக்கிறார்கள். அப்படி இல்லையா அவங்களே பேசிக்கொள்கிறார்கள், என்னடா நம்ம மறுபடியும் அடிமையா இருக்குமே, ஒரு நாடு நமக்குன்னு கிடைச்சிருச்சு, ஆனாலும் இங்கே அடிமையாகத்தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு ஸ்லோவாக்கியர்கள் வருகிறார்கள். ஸோ ஸ்லோவாக்கியர்கள் என்ன நினைக்கிறாங்க, நமக்குன்னு ஒரு தேசம் இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் தேசியம் என்பதை யாராவது பேசினார்கள் என்றால் அது மிகப்பெரிய குற்ற செயலாக பார்க்கப்பட்டது கம்யூனிச ஆட்சியில். அதன் காரணமாக இந்த ஒரு முணுமுணுப்பு சாதாரண ஒரு முணுமுணுப்பாக மட்டுமே இருந்துவிட்டது. ஸோ தேசியத்தெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு அப்படியே இருக்கும்போது தான் 1989 ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது. வார்சோ அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்தை பற்றியெல்லாம் கிழக்கு ஜெர்மனி, மேற்கு ஜெர்மனி, பெர்லின் சுவர் உடைக்கப்பட்ட அந்த ஒரு சீரீஸ்ல நம்ம பார்த்தோம். பார்க்காத நபர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. வார்சோ ஒப்பந்தம் வழியாக தான் சோவியத் யூனியன் ரஷ்யா பல நாடுகளையும் கட்டுப்படுத்துகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ வார்சோ ஒப்பந்தம்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி 1989 அறிவிக்கப்படுகிறது. அப்படி அறிவிக்கப்படும் போது மறுபடியும் அங்கே என்ன வருது, இந்த செக்கோஸ்லோவாக்கியால ஸ்லோவாக்கியர்கள் அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்க்க ஆரம்பிக்கிறார்கள். நமக்குன்னு ஒரு தேசம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. மறுபடியும் இது ஒரு புரட்சியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அங்கே தென்படுகிறது. மாணவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த புரட்சி வெடிக்கிறது. இந்த புரட்சியை வெல்வெட் புரட்சி என்று அழைக்கிறார்கள். இப்படி புரட்சி அப்படின்னு சொல்றேனே, இந்த புரட்சிக்கு காரணமாக இருந்தது ஒரு மாணவனுடைய உயிரிழப்பு என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ அடுத்ததா இருக்கிற பிரச்சனை பொருளாதாரம். செக் மக்கள் ரொம்பவே ஆளுமை நிறைந்த மக்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ யார் இப்போ இந்த கம்யூனிசம் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நிறைய பேர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் முதலீடு எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த முதலீடு எங்க கூடுதலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாங்க. செக் மக்கள் எங்கெல்லாம் கூடுதலாக இருக்காங்களோ அங்கெல்லாம் முதலீடு பண்ணுங்க, அங்கெல்லாம் நம்முடைய நிறுவனத்தை தொடங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்லோவாக்கியர்களுக்கு மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. நமக்கு வேலை கிடைக்க மாட்டுக்கு, அவனுக்கு வேலை கிடைக்குது. நமக்கு பொருளாதாரம் பின்னிலையில் இருக்கிறோம், ஆனால் அவங்க பொருளாதாரத்தில் முன்னிலையில் இருக்கிறார்கள். ஒற்றை நாடாக இருந்து என்ன பிரயோஜனம்? ஆளும் கட்சி, எதிர்கட்சி, அரசியல்வாதிகள், வரக்கூடிய அரசு அதிகாரிகள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாட்டுக்குள்ள ஏற்ற தாழ்வுகள் இருந்தது என்றால் அந்த நாடு தனியாக பிரிவதற்கான கோஷத்தை எழுப்புவதற்கு பல நபர்களும் காத்திருப்பார்கள். அந்த வேறுபாடை என்னைக்கு நம்ம களை எடுக்கிறோமோ அன்னைக்கு தான் தேசம் தேசமாக இருக்கும். இது இந்திய தேசத்துக்கும் பொருந்தும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஸோ ஏற்றத்தாழ்வு அங்கே இருந்து வருகிறது. இதை கவனிச்ச நிறைய மக்கள் மறுபடியும் ஒரு விஷயத்துக்கு வராங்க, நிச்சயமா நமக்குன்னு ஒரு நாடு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் தான். இந்த போராட்டம் தான் இந்த வெல்வெட் போராட்டத்தை மறுபடியும் மிகப்பெரிய ஒரு தீ ஜுவாலையாக மாற்றியது. வெல்வெட் போராட்டம் பல இடங்களில் நடக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் 1991 நம்ம வந்துட்டோம். 1991 2 தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். செக் மாகாணத்திற்கு ஒரு பிரதமர், அவருடைய பெயர் வாக்லவ் க்ளோஸ் என்பதுதான்.
அதே மாதிரி இந்த ஸ்லோவாக் அப்படிங்கிற வேறொரு மாகாணத்திற்கு வேறொரு பிரதமர், அவருடைய பெயர் விளாடிமிர் மெஸ்ஸியர் என்பதுதான். ஸோ 2 நபர்களும் ஒன்றாக பேசிக்கொள்கிறார்கள். பல பிரச்சனைகள் இருக்குப்பா, நம்ம ஒரே தேசமா இருக்க முடியாது, 2 தேசமாக மாறிவிடலாம். ஏன்னா மக்களுக்குள்ளேயே பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. இதுக்கு நீ சம்மதம் தெரிவிக்கிறாயா அப்படின்னு சொல்லி 2 நாட்டு பிரதமர்களும் பேசிக்கொள்கிறார்கள். 2 நாடும் அப்படின்னு சொல்லும்போது ஒரே இடத்துல இருப்பதுதான், ஆனா வெவ்வேறு இனமாக இருப்பதால் அதை 2 ப்ரொவின்ஸ் அப்படின்னு சொல்லி அழைத்தார்கள். ஸோ 2 நாட்டு தலைவர்களும் பேசும்போது ஓகே, நம்ம ஒரே நாடா இருக்க வேண்டாம், 2 நாடாகவே பிரிந்து விடலாம் அப்படின்னு சொல்லி 1993 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒரு கையெழுத்து போட்டு 2 நாடாக பிரிகிறது செக்கோஸ்லோவாக்கியா. செக் குடியரசாகவும் ஸ்லோவாக்கியா குடியரசாகவும் மாறுகிறது செக்கோஸ்லோவாக்கியா. அன்று முதல் செக்கோஸ்லோவாக்கியா என்கிற நாடு காணாமல் போகின்றது. 2 புதிய நாடுகளாக உருப்பெறுகிறது. இப்படி 2 நாடுகளாக மாறும்போது உயிர் சேதம் என்பது கிடையவே கிடையாது. வன்முறைகள் அறவே இல்லாமல் இருந்தது. வெல்வெட் போராட்டம் கூட அங்கே அமைதியான முறையில் நடைபெற்றது. ஸோ இப்படி அமைதியான முறையில் ஒரு நாடு 2ஆக பிரிந்ததை வெல்வெட் டிவோர்ஸ் என்று அழைக்கிறார்கள். இன்றளவும் வரலாற்றில் இந்த வெல்வெட் டிவோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை இருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. இந்த ஒரு வரலாறை பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி இருந்த யுகோஸ்லேவியா அப்படிங்கிற வேறொரு வரலாறை பார்க்க வேண்டும். அந்த நாடும் காணாமல் தான் போனது. ஆனால் அங்கே பல பிரச்சனைகள், யுத்தம், மிகப்பெரிய அளவுக்கு உயிரிழப்பு எல்லாமே ஏற்பட்டது. இது எப்படி சாத்தியமானது? அதுவும் ஒரு காணாமல் போன நாடுதானா? அதற்கு பின்னால் இருந்த கொள்கை என்ன, புரட்சி என்ன? பார்த்து விடலாமா? பாகம் 5. பாகம் 5க்கு போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரே ஒரு விஷயம், 3D ஜெனரலிஸ்ட். இப்ப இருக்கிற உலகம் அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம உருவாக்குகிறோம். இதே மாதிரி விர்ச்சுவல் வேர்ல்ட் ஒரு கேமுக்காக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு படத்துக்காக இருக்கலாம். ஒரு வேர்ல்டு, ஒரு இடத்தை நீங்களாக உருவாக்க வேண்டும் என்றால் அதற்காக படிக்க வேண்டிய ஒரு படிப்பு தான் iGene School of VFXல இப்போ 3D ஜெனரலிஸ்ட்கான அட்மிஷன் என்பது ஓப்பன் ஆயிருக்கு. ரொம்பவே குறைவான சீட்டுகளுக்கு மட்டும்தான் அவங்க அட்மிஷன் எடுக்கிறாங்க. தேவை என்றால் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, நீங்க 3D ஜெனரலிஸ்டா மாற வேண்டும், அதற்கான கற்பனை திறன் என்னிடம் இருக்கிறது, இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் நபர்கள் டெஸ்கிரிப்ஷன்ல நம்பர்ஸ் இருக்கு, இமெயில் அட்ரஸ் இருக்கு, அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. நிறைய ஃபியூச்சர் இருக்குங்க. கேமிங் செக்டாரா இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், இல்ல சினிமா துறையாக இருக்கட்டும், இப்படி பலவிதமான செக்டார்ஸ்ல இதுதான் அடுத்ததான் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ தேவை அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய மாணவர்கள் iGene School of VFX காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.